ஆனால் யார் இந்த சம்பவத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்களோ அந்த 3 பேரையே என்ன செய்யுதுன்னா குற்றவாளி ஆக்குது. அப்போ இது திமுகவுடைய ஸ்டைல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். GTN அகாடமி வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். ரிட்டையர்ட் தமிழக DGP டாக்டர் சைலேந்திரபாபு மற்றும் GTN அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள். வேங்கை வயல் விவகாரம், அதுல குற்றப்பத்திரிகையை எப்படி பார்க்கிறீங்க? ஆனால் யார் இந்த சம்பவத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்களோ அந்த 3 பேரையே என்ன செய்யுதுன்னா குற்றவாளி ஆக்குது. அப்போ இது திமுகவுடைய ஸ்டைல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். 2007 வந்து கோயம்புத்தூர்ல ரத்ன சபாபதி அப்படிங்கிற ஒரு காவல்துறை நுண்ணறிவு ஏசி வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா முஸ்லீம்களோட ஒரு 5 இளைஞர்களை பிடிச்சி அவங்க வந்து வெடிகுண்டு வைக்கிறதுக்கு கோவையை தகர்க்கிறதுக்கு சதித்திட்டம் தீட்டினாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணாங்க. ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை கமிஷன்லையும் இந்த ஏசி ரத்ன சபாபதி இப்படி ஒரு பழியை முஸ்லீம்கள் மீது போட்டிருக்காரு அப்படிங்கிற அறிக்கையும் அங்கே வருது. ஆனால் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ இந்த சமூகத்தை ஒரு குற்ற பரம்பரையாக அப்படி அவங்க வந்து மாறுவாங்க. அதே போலதான் இன்றைக்கு வேங்கை வயல் எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், வேல்முருகன் உட்பட எல்லோருமே இதை எதிர்த்து இன்னைக்கு CBCI இந்த அறிக்கையை எதிர்த்து CBI விசாரிக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கே போகணும்னு சொல்லுது, ஆனால் போக விட மாட்டேங்குது. வேங்கை வயல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இல்லாத ஏதோ ஒரு பகுதி மாதிரி அது ஒரு தடுப்பு காவல் இருக்கக்கூடிய பகுதியாக இன்னைக்கு வேங்கை வயல் வந்து மாற்றப்படும். IPS அவர்களுடைய பேஜில் போய் பார்த்தா இதற்கு எதிராக ஒரு ட்வீட் கூட இல்லை. அப்போ இந்த சமூகத்தை ஒரு குற்ற பரம்பரையாக ஃபோக்கஸ் பண்ணுறதுல இந்த அரசு இருக்கே தவிர அதை சரி செய்வதற்கு, அதை உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவதற்கு திமுக வந்து கடந்த காலங்களில் இல்லை. அதனால இந்த வேங்கை வயல் விஷயத்தையும் அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. வேங்கை வயல் விவகாரம், அதில் காவல்துறை CBCID எப்படி செயல்பட்டிருக்கிறது, அவங்களுடைய குற்றப்பத்திரிகையை எப்படி பார்க்குறீங்க? வேங்கை வயலுடைய விஷயத்தில் இன்றைக்கு தமிழக அரசனுடைய நீதிமன்றத்தில் இவங்க செஞ்ச அந்த தாக்கல் அந்த மனு வந்து எல்லாத்தையுமே அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு. ஏன்னா யார் இந்த சம்பவத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்களோ அந்த 3 பேரையே என்ன செஞ்சிருக்குன்னா குற்றவாளி ஆக்குது. அப்போ இது திமுகவுடைய ஸ்டைல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். என்னன்னா சொந்த சமூகத்தின் மீது இப்படி ஒரு பழியை வந்து திமுக வந்து என்ன செய்யும் போடும் அப்படிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து புளியங்குடியை சேர்ந்த அப்துல் ரஷீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து 2099 வருஷத்தில் வந்து திருநெல்வேலி KTC நகர் பள்ளிவாசலில் வந்து காலையில் அதிகாலை சுபு தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் வந்து அவரை வெட்டி படுகொலை செஞ்சுட்டு குண்டு வீசி கொலை செய்கிறாங்க. இந்த நிகழ்வை எப்படி மாற்றிடுச்சு அப்படின்னா அன்றைக்கு இருந்த திமுக வந்து அப்துல் ரஷீதுடைய மகன்தான் ஆளை வச்சு தன்னுடைய தகப்பனாரை படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கேஸை வந்து மாற்றுது. போராட்டங்கள் முஸ்லீம்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு, இதுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் சொல்லி மொத்த முஸ்லீம் சமூகமும் ஒரு கொந்தளிப்பில் நிற்கும் போதே அந்த சமூகத்திலிருந்தே அவருடைய பையன்தான் இந்த கொலையே செஞ்சான்னு சொல்லி பழியை போட்டுட்டு இன்றைக்கி அந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு? அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. ஆக இந்த பழி போடுற இந்த யுக்தி, இந்த ஸ்டைலுங்கிறது திமுகவுடைய ஸ்டைல் தான். சொந்த சமூகத்தின் மீது என்ன செய்யும், இது வந்து இது போன்ற பழிகள் வந்து போடும். அப்போ இந்த வேங்கை வயலுடைய விஷயத்தில் வந்து அந்த தண்ணீரை வந்து பல நாட்களாக கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க குற்றம் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் உள்ளவர்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்திருக்கலாம், அல்லது வந்து இவங்களும் அதை அருந்தாமல் இருந்திருக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசு, திமுக அரசு என்ன செய்யறதுன்னா இதை மூடி மறைப்பதற்காக, ஒரு பெரிய கொந்தளிப்பு மக்களிடம் வந்து இந்த அரசுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அல்லது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களையே யார் இதை கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை சொன்னாங்களோ அவர்கள் மீது இன்னைக்கு என்ன செய்யறதுன்னா குற்றத்தை சுமத்துது. அப்படின்னா இது ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கான ஆதாரங்களை முன்வைக்கிறாங்கல்ல, அது வந்து அரசு கொடுக்கக்கூடியது தானே. அரசு தான் அந்த ஆதாரத்தை வந்து சொல்லுது. சரி, அரசு ஆதாரத்தை கொடுக்குறாங்க, ஏன் அதை நீங்கள் வந்து வெளியிடுறீங்க? எப்படி வந்து இன்னைக்கு சென்னை அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவியோட இஷ்யூ வந்து FIR வெளியாச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் போகக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் கண்டித்து எல்லாம் வந்ததோ,
ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயங்களை வந்து ஏன் நீங்கள் அவசர அவசரமாக வெளியிட்டு பண்ணுறீங்க? அதில் வந்து அப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஆதாரங்கள் வெளியிடுன்னு சொல்கிறாங்கல்ல. அவர் வந்து வீடியோ எடுத்துருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் யார் வெளியிடுதா? அரசு தானே வெளியிடுது. அப்போ அது அரசே வந்து அப்படி ஒரு செய்தியை வந்து புனையப்பட்டதாக வந்து இருக்காதா அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி எல்லாரும் வைக்கிறாங்க. இது அரசே ஒன்று புனையப்பட்டதாக இருக்கும், இல்லைன்னா அரசே அதனுடைய தொழில்நுட்பத்தை வச்சு ஏதாவது வகையில் இது செஞ்சுருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, வேல்முருகன் உட்பட எல்லோருமே இதை எதிர்த்து இன்றைக்கி சிபிசிஐடைய இந்த அறிக்கையை எதிர்த்து சிபிஐ விசாரிக்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இது முற்றிலுமாக இது புனையப்பட்டது, இது சொந்த அந்த சமூகத்தையே இப்படி ஒரு குற்றவாளியாக மாற்றி யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு திமுக அரசு நினைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்க ஆதரிக்கிற அதிமுக இதுல கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்கு, அதை கையில் எடுக்காத மாதிரியே இருக்கு. அதான் அவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லையாங்கிறது இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்யலாம், இந்த சம்பவத்தை ஃபர்ஸ்ட்லேயே அவங்க வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்க பல்வேறு கட்டங்களில் வேங்கை வயலுடைய விஷயத்தை வந்து பேசவும் செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய உண்மை குற்றவாளிகளை இதுவரைக்கும் கைது செய்யப்படல. 2022 நடந்த சம்பவம் இதுவரைக்கும் நீங்கள் கைது செய்யப்படலைங்கிறது அதிமுக ஒவ்வொரு கட்டங்களையும் அதோடைய நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சிருக்கு. அதான் யார் அந்த விவகாரத்தை கையில் எடுத்து பண்ண போராட்டங்கள், பேசின பேச்சுக்கள், சமூக வலைதளங்களில் பண்ண விஷயங்கள், முன்னெடுப்புகள் அந்த அளவுக்கு வேங்கை வயலில் இல்லை அப்படின்றது. இபிஎஸ் அவர்களுடைய பேஜில் போய் பார்த்தா இதற்கு எதிராக ஒரு ட்வீட் கூட இல்லை அப்படிங்கிறது. இல்லை, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அந்த கட்சி தான் அது விஷயத்தை வந்து முன்னெடுக்கணுமே தவிர நாம் வந்து குற்றம் சாட்டுறது அல்லது வந்து யாரை கேள்வி கேட்க முடியாது. இப்போ யார் அதிகாரத்தில் இருக்கிறோம்? திமுக இருக்கிறதா? எதிர்கட்சி இதை கேட்கணும்ல. அதான் நான் சொல்ல, இப்போ திமுக அதிகாரத்தில் ஜவஹர்லாலோட விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறீங்க, கரெக்ட். ஒரு எதிர்கட்சியாக இதை எடுத்து பேசுறீங்க, சரி. இந்த விஷயம் மக்கள் பிரச்சனையா இருக்கு இல்லையா, இதை எடுத்து பேசியிருக்கணும்ல, பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவா நின்றுக்கணும்ல இந்த இடத்துல. அதை தான் நான் சொல்ல வரேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதிமுக குரல் கொடுக்காம அமைதியாக இருந்ததுன்னா அது ஓகே. ஆனால் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் வந்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எதிராக வந்து அரசுகிட்ட வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே தொடர்ச்சி அங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன செய்யணும், அவங்க கட்சி அதை பார்த்துக்கிறோம். இப்போ அதுக்கு வந்து அதனுடைய ஸ்போக் பர்சனாக நான் வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் நான் கேட்கக்கூடியது அரசுகிட்ட தானே கேட்க முடியும். அரசு இதை செஞ்சுருக்கணும்ல. அரசு ஏன் இதை எப்படி ஒரு செயலை வந்து மாற்றி செய்யுது அப்படிங்க நான் வந்து திமுக கேட்பேன்னா அதிமுக கேட்க முடியுமா? திமுகவை தான் நாங்கள், ஏன்னா திமுக தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. நீங்கள் தானே அதை செய்யணும். நீங்கள் மாற்றி செய்கிறங்கும் போது நீங்கள் ஏன் வந்து உங்கள் கூட்டணியில் உள்ளவங்க இல்லை ஒரு நான் ஏன் அதை கேட்டேன்னா, ஒரு தோழமை சுட்டலாக அதிமுகவிட்டையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் என்னென்ன இது ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க, தோழமை சுட்டல் என்ன ஆணுச்சு அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அவங்க கூட்டணி கட்சிகளோட உள்ள உறவுகள், தொடர்புகள், செய்திகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையும் வந்து அவங்களுடைய கட்சியில் என்ன விஷயமா இதை பார்த்துருக்காங்கிறது நமக்கு வந்து தெரியல. அது அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்னங்கிற நமக்கு தெரியல. அதுக்குள்ளே போய் நின்று நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கான பதிலை வந்து நான் சொல்ல முடியாது. இதனால் நம்ம இதை என்ன செய்யறோம் அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து இதை எதிர்த்து நிற்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இது மோசமான செயல் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும்ல. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கே போகணும்னு சொல்லுது, ஆனால் போக விட மாட்டேங்குது. வேங்கை வயல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இல்லாத ஏதோ ஒரு பகுதி மாதிரி, அது ஒரு தடுப்பு காவல் இருக்கக்கூடிய பகுதியாக இன்றைக்கு வேங்கை வயல் வந்து மாற்றப்பட்டது. யாருமே உள்ள போக முடியல. யாரு போனாலும் என்ன செய்யணும், போலீஸ் விட மாட்டேங்குது. எதுக்கு இந்த நீங்க தடுக்கிறீங்க? நீங்க வந்து சட்ட ரீதியாக உங்கள்கிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சுதான் எல்லாமே நீங்க கோர்ட்டில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கன்னா, ஏன் வந்து நீங்க ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய அமைப்புகளையும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் அந்த ஊரில் போய் அந்த மக்களை போய் சந்திக்கிறத ஏன் நீங்க தடுக்கிறீங்க? சந்திக்க விட வேண்டியது என்ன பண்ணா? சந்திக்க விடாதனுடைய மறுபக்கம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து திட்டமிட்டு ஏதோ ஒரு செய்தியை வந்து அரசு வந்து என்ன செய்யணும், அவங்க மேல பழி போடுறதுக்கு செய்துங்கிறதான பாக்குறோம். ஆனா அப்படி பண்ணுவதன் மூலமாக அவர்கள் என்ன அச்சீவ் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக இது யாரு சொல்லி கேட்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. இது வந்து பாஜக சொல்லுதா இல்ல மேல் மட்டத்தில் இருக்க வேற யாரும் சொல்லி செய்யறாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல. அண்ணாமலையே இதுல ஆதரவா தானே இருக்கிறாரு சிபிஐ விசாரணைக்கு. நான் சொல்ல வந்தேன், திமுகவுடைய ஸ்டைல் இதான் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி வந்து அப்துல் ரஷீது கொலையை வந்து அது ரொம்ப பீக்கா வரும்போது, ஒரு எதிர்ப்பு அதிகமாக வரும்போது அந்த எதிர்ப்பை மட்டுப்படுத்துவதற்கு இதை வெளியிலேருந்துலாம் யாருமே செய்யலப்பா, உன் பையன் தான் செஞ்சான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஒரு குற்ற பரம்பரை அவங்க வந்து மாறுவாங்க. அதே போலதான் இன்றைக்கு வேங்கை வயலில் வந்து இதெல்லாம் வேற யாரும் செய்யலை, இவங்க தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அவங்க குற்ற பரம்பரையை மாற்றுறது. இது திமுகவுடைய ஸ்டைல். இதே இது மாதிரி தான் ரத்ன சபாபதி அப்படிங்கிற திமுகவுடைய ஆட்சியில் 2002 நினைக்கிறேன், 2002 வந்து 2007 வந்து கோயம்புத்தூரில் ரத்ன சபாபதி அப்படிங்கிற ஒரு காவல்துறை நுண்ணறிவு ஏசி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, முஸ்லீம்களோட ஒரு 5 இளைஞர்களை பிடிச்சி அவங்க வந்து வெடிகுண்டு வைக்கிறதுக்கு, கோவையை தகர்க்கிறதுக்கு சதித்திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணார். இது ஒரு பொய்யான விஷயம். இது அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகுது.
இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும், ஒரு விசாரணை கமிஷன் விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை கமிஷன்லையும் இந்த ஏசி ரத்ன சபாபதி இப்படி ஒரு பழியை முஸ்லீம்கள் மீது போட்டிருக்காரு அப்படிங்கிற அறிக்கையும் அங்கே வருது. ஆனால் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ இந்த சமூகத்தை ஒரு குற்ற பரம்பரையாக ஃபோக்கஸ் பண்ணுறதுல இந்த அரசு இருக்கே தவிர அதை சரி செய்வதற்கு, அதை உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவதற்கு திமுக வந்து கடந்த காலங்களில் இல்லை. அதனால இந்த வேங்கை வயல் விஷயத்திலையும் அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இந்த கருத்தை நாங்கள் திரும்ப வலியுறுத்தி நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து திமுக சொந்த சமூகத்தையே அதை வந்து குற்றவாளியாக மாற்றவனுடைய ஸ்டைல், திமுகவுடைய ஸ்டைல் தான். நீங்களும் இதில் சிபிஐ விசாரணை தான் கோர்றீங்களா? இல்லை, இப்போ சிபிசிஐடி இல்லை அப்படின்னா அதுக்கு மேல்மட்ட விசாரணை சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். சிபிசிஐடி விசாரணை சரியில்லைன்னு நினைக்கிறோம். அதுக்கு மேல்மட்ட விசாரணை என்ன? அதுக்கு மேல்மட்டத்தில் யார் இருக்காங்க அவங்கள தான் கேட்க முடியும். அப்போ நமக்கான ஒரு கான்ஸ்டியூஷனில் சிபிஐ தான் அதுக்கு மேல்மட்ட இது இருக்குது. நாங்கள் சொல்கிறதுமே வந்து எஸ்டிபி கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதுமே நீதிமன்றத்தினுடைய பார்வையில் அந்த விசாரணை அமைப்பு இருக்கணும். சிபிஐயோ அல்லது யாரோ, ஆனால் ஒரு நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நீங்கள் விசாரணை அமைப்பை நிறுவுங்க, அது விசாரணை செய்யட்டும், எல்லாத்தையும் உட்படுத்தி ஒரு விசாரணை அமைப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து கோரிக்கையை வைக்கிறோம். அதன் மூலமாக உண்மை வெளியே வரட்டும். அதுக்கு இந்த அரசு தயாராக இல்லைங்களா? காவல்துறை வைத்துக்கொண்டே எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற பாணியில் இந்த அரசுடைய ஸ்டைல் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆபத்தானது. மக்களிடையே வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்யாமல் மக்கள்கிட்ட வந்து ஒரு தாழ்வு நிலை, இன்றைக்கி அந்த வேங்கவேல் பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து அவங்க வந்து இந்த அரசின் மீதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களின் மீதும் ஒரு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த நிர்வாக கட்டமைப்பின் மீதுமே விரக்தி அடைஞ்ச நிலையில் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அதுவும் அந்த 3 பேர் வந்து விகடனுக்கு பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த 3 பேருமே வந்து எப்படி நடந்துச்சு, இது நாங்கள் எங்களுடைய விஷயம் நாங்கள் எப்படி இதை வெளியில் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இது வெட்ட வெளிச்சமாக ஃபஸ்ட்டுலேருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது காவல்துறை என்ன செய்யுது, திட்டமிட்டு அவங்கள வந்து கைது செஞ்சு அவங்க மேலேயே அந்த குற்றத்தையும் வந்து சுமத்தி இருக்குது. இன்றைக்கி வேங்கை வயலுடைய மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? அவங்க வீட்டில் உள்ளவனே இன்றைக்கி அவங்க குற்றவாளியாக இந்த அரசு மாற்றிடுச்சுன்னா எப்படி இந்த அரசின் மீதும் இந்த அரசுடைய நிர்வாகத்தின் மீதும் அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அப்போ அரசு அதை சரி செய்யணுமா இல்லையா? அதுதான் நம்ம வந்து கொஸ்டின் வைக்கணும். நீங்கள் அதை சரி செய்யுங்க. நீங்கள் யார் தவறு செஞ்சாலும் அந்த தவறு செய்தவர்கள் நீங்கள் தண்டியுங்கள். அதில் நீங்கள் இந்த ஜாதியா அந்த ஜாதியா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து தண்டனைக்கு வந்து கொடுங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறுகளின் பக்கம் இந்த அரசு துணை நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். ஸோ பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களுடைய ஒரு நேரமாக பகிர்ந்துகிட்டு நன்றிங்க சார். நன்றி.